ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா, எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து எப்படி போடுறது, அதே சமயத்தில் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ண போது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஒரு வருஷம் கெடாமல் இருக்கிறதுக்கு. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வந்து 30 எலுமிச்சம்பழத்தை கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். நீங்களும் தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக கட் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு பொறுத்து தான். நீங்கள் சிறுசாக கட் பண்ணுறீங்கன்னா சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக கட் பண்ணுறீங்கன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை கூட 200 கிராம் வந்து நைஸ் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும், இல்லை கடைசியாக வந்து கசப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் கல்லுப்பு சேர்க்கும் போது மட்டும் பார்த்து நிதானமாக சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோட நல்லா தண்ணி இல்லாத கரண்டியாக பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாத கரண்டி யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நான் வந்து 5 நாள் வந்து உப்போட சேர்த்து வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டி வெயிலில் வந்து வச்சு நைட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து தண்ணி இல்லாத கரண்டியாக பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. 5 நாள் வச்சதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து நான் 20 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப அதிகரிக்கவோ இல்லை குறைக்கவோ வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்து அரைச்சி கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெய் வந்து 150 மில்லி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். நல்லா சூடான எண்ணெயாக பார்த்து ஊற்றி நல்லா வந்து தண்ணி இல்லாத கரண்டியாக பார்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 நாள் வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக வந்து பார்த்து அதிலே ஏதாவது தண்ணி இருந்தால் தொடச்சி வச்சுட்டு நல்லா வந்து ஊறுகாவை வந்து போட்டு நீங்கள் அப்பப்போ சாப்பிடும்போது தண்ணி இல்லாத கரண்டியாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன் நான் தண்ணி இல்லாத சொல்லிகிட்டே இருக்கேன்னா, தண்ணி நம்ம தொட்டுட்டாவே ஊறுகாய் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி இல்லாத கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ பார்க்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.